Hi viewers, நான் உங்கள் ஸ்ரீமதி தர்ஷினி நியூட்ரிஷனிஸ்ட். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பாரம்பரிய அரிசி வகைகளில் ஒன்றான சிகப்பு கவுனி அரிசியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பழங்காலத்திலிருந்தே நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த ஒரு முக்கியமான அரிசினா அது சிகப்பு கவுனி அரிசி தான். இது டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு பெரிய ரெமெடினா அது சிகப்பு கவுனி அரிசி தான். இதில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறனால இதை டயபெட்டிஸ் பேஷண்ட் எடுத்துக்கிறதுனால அவங்களுடைய சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கெட்ட கொழுப்பு உடம்புல அதிகமாக இருக்குது, நச்சு தண்ணி அதிகமாக இருக்குன்னா அவங்க இந்த மாதிரி அரிசி வகைகள் எடுத்துக்கிறதுனால அந்த கெட்ட கொழுப்பு கரைஞ்சி வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் பாஸ்பரஸ் கண்டென்ட் இருக்கிறதுனால அவங்க பார்த்தீங்கன்னா கை கால் மூட்டு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி இருக்கிறவங்க இந்த அரிசி வகைகளை அவங்களுடைய தினமும் அவங்களுடைய வாழ்நாளில் எடுத்துக்கிறதுனால இந்த மாதிரி கை கால் மூட்டு வலியும் தவிர்க்கலாம். ஒரு 60 வயசுக்கு மேலே வரக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் சொல்லக்கூடிய அந்த மூட்டு தேய்மானத்தையும் தடுக்கிறதுக்கு இந்த அரிசி ரொம்பவே உபயோகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆஸ்துமா, இந்த மூச்சு திணறல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்துக்குமே ஒரு பரிபூரணமான ஒரு தீர்வை கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு கவுனி அரிசி தான். இது நம்மளுடைய ஆக்சிஜன் அளவை சுற்றேற்றம் பண்ணி நம்ம கவனிச்சுக்கோங்க. நம்மளுடைய உடம்புல ஆக்சிஜனை சுற்றேற்றம் பண்ணி உடலில் இருக்கிற அனைத்து உறுப்புக்கும் ஒரு நல்ல ஆக்சிஜன் அளவை கொண்டு போய் கொடுக்குற அளவு இந்த சிகப்பு கவுனி அரிசிக்கு இருக்குது. இவ்வளோ அதிகமான மகத்துவம் உள்ள இந்த சிகப்பு கவுனி அரிசியை நம்மளுடைய தினம்தோறும் நம்மளுடைய வாழ்நாளில் நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க. நம்மளுடைய வாழ்நாள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய சிகப்பு கவுனி அரிசி நம்மளுக்கு முக்கியமாக உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.